இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 25 அருள் உடைமை. குறள் எண் 243. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இருள் செறிந்த துன்ப உலகத்துக்கு சென்று புகுதல் அருள் செறிந்த நெஞ்சினை உடையார்க்கு இல்லை என்கிறார். அருள் செறிந்த நெஞ்சினார்க்கு அறியாமையால் பிற உயிர்களுக்கு தீங்கிழைத்து அறிவும் இரக்கமும் அற்றவர் கூட்டத்தில் சேர்ந்து துன்பப்படுவார்கள். அருள் உணர்வு நிரம்பிய நெஞ்சினார்களோ பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். அதனால் இருள் நிரம்பிய துன்ப உலகத்தில் புகுந்து வாழும் வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார் பார்க்கிறார். முதல்ல அருளுடைமை என்பது ஏற்கனவே சொல்கிற இரக்கம் உடைமை. ஒரு மனிதன் இரக்கமுடையவனாக இருந்தாலே அதாவது அந்த அருளுடைமை இரக்கமுடைமை இருந்தாலே அவன் பிற உயிர்களுக்கு துன்பம் தீங்கிழைக்க மாட்டான். அதனால் அவன் இந்த தீய உலகத்திலே, இருள் நீங்கிய உலகத்தில், இருள் சேர்ந்த உலகத்திலே அவனுக்கு சென்று வாழும் வாய்ப்பே கிடையாதுங்க. ஆனால் அருள் உள்ளவர்களுக்கு, அதாவது இரக்கம் உடையவர்களுக்கு, அறிவும் இரக்கமும் உடையவர்களுக்கு அந்த துன்பம் வராது. காரணம், அவர்கள் அடுத்தவர்களுக்கு துன்பம் இழைக்க மாட்டார்கள். அவர்களே இரக்கம் உடையவர்கள், அவர்கள் அறிவுடையவர்கள். அவர்களுக்கு அந்த துன்பம், அந்த இருள் சேர்ந்த துன்பம் வராது என்கிறார். அற்புதமாக எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. அருள் இருள், அதான் அந்த எதுகை மூலையும் பாருங்கள், அருள் இருள். அதனால தாங்க நான் ஹைஸ்கூலில் படிக்கையிலேயே, உயர்நிலை பள்ளியில் படிக்கையே எங்கள் தமிழ் ஆசிரியர் ஒரு ஐயருங்க, அவர் என்ன செய்வார்னா, ஒரு திருக்குறளை எடுத்து அதை கம்ப்ளீட்டாக எனக்கு இசை பிரிச்சுக்காருங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தட்டையும் திருப்பி விடுங்க. அவருக்கு திருக்குறள் மேலே அற்புதமான ஒரு இது. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியலைங்க உயர்நிலை பள்ளியில் படிக்கையில். அந்தளவுக்கு நல்ல மனிதன் அவர். ஒரு வயசானவர். திருக்குறள் மீது அவருக்கு மிகப்பெரிய பற்று, அளப்பெரிய பற்று. மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு குறள் படியுங்கள். என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, என்னுடைய பேரன் தினமும் படிக்கிறான் அப்படி சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அரை மணி நேரம் ஒதுக்கி வைங்க. அரை மணி நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அதன்படி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். வாழ்க வளமுடன். நீங்கள் நிச்சயமாக நன்றாக வாழ்வீர்கள். மற்ற நாளைக்கு மீண்டும் ஒரு குறளுடன் உங்களுடைய சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.